திருப்பூர் அடுத்த பல்லக்கவுண்டன்பாளையம் அருகே தனியார் பேருந்து கவிழ்ந்து 2 மாணவர்கள் உயிரிழந்த சம்பவம் நேற்று நடைபெற்றது. செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், வணக்கம். பேருந்து கவிழ்ந்து 2 மாணவர்கள் பலியான வழக்கில் தனியார் பேருந்தின் ஓட்டுநர், நடத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை சொல்லுங்கள். திருப்பூர் மாவட்டம் பல்லக்கவுண்டன்பாளையம் பகுதியில் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் மாணவர்கள் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் மாடசாமி மற்றும் நடத்துனர் துரைசாமி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லக்கவுண்டன்பாளையத்தில் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று காலை தனியார் பேருந்து ஒன்று லாரியை முந்த முயன்ற போது அதிக பாரத்தின் காரணமாக பேருந்து கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் தனியார் கல்லூரி மாணவர்கள் ஹரி மற்றும் பெரியசாமி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்றும் பேருந்தில் பயணம் செய்த சுமார் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஊத்துக்குளி போலீசார் பேருந்தை ஓட்டிய ஓட்டுநர் மாரசாமி மற்றும் நடத்துனர் துரைசாமி ஆகியோரை கைது செய்துள்ளனர். பேருந்தை அதிவேகமாகவும் மற்றும் கவனமின்றி இயக்கியதன் அடிப்படையில் இந்த வழக்கை பதிவு செய்து அவர்களை கைது செய்துள்ளனர். கைது செய்த இந்நிலை தற்போது விபத்து ஏற்பட்ட வீரர்கள் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களை போலீசார் கண்காணித்து வருகின்றனர். நன்றி செந்தில், தகவல்களுக்கு நன்றி.